பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் எபிரேயர் 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதற்கு முன்பாக மரணத்தின் மேல் பிசாசு அதிகாரமுடையவனாயிருந்தான். இதை யோபுவின் குடும்பத்தில் நடந்த சம்பவங்களிலே நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் இன்று மரணத்திற்கு பயப்படாதவர்கள் எவருமே கிடையாது. முதியவர்கள் கூட மரிக்க பயப்படுகிறார்கள். எனவேதான் மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனார். சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாளில் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். மரணம் நம்முடைய முடிவல்ல. மரணத்திற்கு பின்பு உயிர்த்தெழுதல் உண்டு. அந்த உயிர்த்தெழுதல் மூலம் நித்தியமாக இயேசுவோடு கூட நாம் வாழப்போகிறோம். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கும் இயேசுவோடு இணைத்து கொண்ட தேவ பிள்ளைகளுக்கும் பிசாசினால் மரணத்தை கொடுக்க முடியாது. ஏனென்றால் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உள்ள அதிகாரம் சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் கரத்தில் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன் என்றார். எனவே சிலுவையின் இரத்தத்தின் மூலம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற நமக்கு மரணத்தை கொடுக்க பிசாசினால் முடியாது. எந்த வியாதி நோய்களும் ஆபத்து விபத்துகளோ உங்களை தாக்க முடியாது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர், நல்லதையே உங்களுக்கு செய்வார். இவ்விதமாக சிலுவையில் வெளிப்பட்ட வல்லமையை விசுவாசித்து மரணத்தின் மேல் ஜெயமெடுங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்கிறேன். இன்றைக்கு மரண பயத்தினாலே, வியாதியின் மூலம், பலவிதமான துன்பங்கள் மூலம், மரண பயத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா மரண பயங்கள் நீங்கி போவதாக, சுகம் உண்டாவதாக, விடுதலை வாழ்க்கை வாழ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.